ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான ஒரு கொத்தமல்லி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கொத்தமல்லியை நல்லா கழுவி ஈரம் போகிற அளவுக்கு ஒரு துணியில் போட்டு வச்சுடுங்க. ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெருங்காயம் அப்புறம் புளி இது ரெண்டையும் பொரித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கப்பு உளுந்து, ஒரு 15 வரமிளகா இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கொத்தமல்லியை பொடி பொடியாக கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இது வாணலி சூட்டில் நீங்கள் வதக்கினா போதும். வறுத்து வச்சுருக்கிற உளுந்து, பச்சை மிளகா, பெருங்காயம் அது கூட உப்பு சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லியை தண்ணி விடாமல் மிக்சியில் நம்ம பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைங்களாக அதை பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா தயிர் சாதத்துக்கு ரைஸோட நல்லெண்ணெயை விட்டு கலந்து சாப்பிட சூப்பராக இருக்கும். தண்ணி விடாமல் பண்ணுறதுனால 10-15 நாள் ஆனாலும் கெடவே கெடாதுங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.